சென்னை மாநகரோட மத்தியில உள்ள கிண்டியில இருக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகம். பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள கல்லூரி கட்டடம், ஆய்வக கட்டடம், விடுதி கட்டடம்னு ஏகப்பட்ட கட்டடம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி இங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு வராங்க. அந்த மாணவியும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்டு வர மாணவனும் காதலிச்சதா சொல்லப்படுது. டிசம்பர் 23ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு ஆய்வக கட்டடத்துக்கு பின்னால இருக்கிற காலி இடத்துல மாணவியும் மாணவனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்த காதலர்களை சரமாரியா அடிச்சிருக்கான். அதிலும் குறிப்பா காதலனை சகட்டு மேனிக்கு அடிச்சு உதைச்சி காயப்படுத்தி இருக்கான். ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம தவிச்ச காதலன் அங்க இருந்து ஓடி போய் வேற யாரையாச்சும் கூப்பிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். தனியா சிக்கின மாணவிய அந்த கொடூர காட்டு மிராண்டி தன்னோட பாலியல் இச்சைக்கு இரையாக்க பார்த்திருக்கான். எனக்கு மாதவிடாய் காலம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு கத்தி கதறி இருக்காங்க. ஆனா அப்போதும் மனமிறங்காத அந்த கொடூரன் ஈவு இரக்கமே இல்லாம அந்த பொண்ணை சிதைச்சு சின்ன பின்னமாக்குனதோட அத செல்போன்ல வீடியோவும் எடுத்திருக்கான். அத்தோட இத வெளியில யார்கிட்டையாவது சொன்னா செல்போன்ல இருக்கிற வீடியோவை நெட்ல விட்டுருவன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். துடிச்சு போன அந்த மாணவியும் மாணவனும் யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கிட்ட நடந்ததை சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. புகார வாங்கின போலீஸ் சூட்டோட சூடா குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தீவிர விசாரணையை ஆரம்பிச்சாங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கிறதால கண்டிப்பா வெளியாளுங்க வர வாய்ப்பில்லைன்னு நினைச்ச போலீஸ் ஒண்ணு அங்க படிக்கிற மாணவங்களா இருக்கணும், இல்லனா சுத்தி முத்தி இருக்கிற ஏரியாக்காரனாதான் இருக்கணும்னு உறுதியா நம்பினாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியை சுத்தி கடை போட்டிருக்கிறவங்கன்னு அவங்கள நோக்கியே விசாரணையை நகர்த்தி கொண்டு போனாங்க. ஆனா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கிற பெரும்பாலான சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணாம இருந்ததால குற்றவாளியை பிடிக்கிறது போலீஸுக்கு பெரும் சவாலா இருந்துச்சு. மாணவி சொன்ன அங்க அடையாளங்களை குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த அடையாளங்கள் உள்ளவங்களையா பார்த்து தூக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். முதல்ல சந்தேகத்தின் பேர்ல யூனிவர்சிட்டி பக்கத்துல நடமாடும் பிரியாணி கடை நடத்திட்டு வந்த ஒருத்தனையும் அவனோட தம்பியையும் பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு உறுதியா சொன்னான் அந்த பிரியாணி கடைக்காரன். அப்புறம் அவனோட தம்பி கிட்ட விசாரிச்சப்போ அண்ணனுக்கு எதிராவே ஒரு சில தகவல்களை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். எங்க அண்ணன் ஞானசேகரன் மேல ஏற்கனவே இந்த மாதிரி கேஸ் இருக்குதுன்னு, அவன் இந்த தப்ப பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கான். உடனே சுதாரிச்சுக்கிட்ட போலீஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க அண்ணன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், அந்த ட்ரெஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ் வீட்டில தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான் பிரியாணி கடைக்காரனோட தம்பி. உடனே போய் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வான்னு போலீஸ் சொல்ல தம்பியும் வீட்டுக்கு போய் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞானசேகரன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட காமிச்சான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வீடியோ கால் மூலமா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு காமிச்சிருக்காங்க போலீஸ். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஷாக் ஆகி போன மாணவி என்ன சீரழிச்சவன் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தான்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. இதுலயே பிரியாணி கடைக்காரன் தான் அக்யூஸ்ட்னு முடிவுக்கு வந்துட்டாங்க போலீஸ். அடுத்து அறிவியல் பூர்வ சோதனைக்காக அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சோதனை செஞ்சாங்க. அதுலயும் குற்றச்சாட்டு உறுதியானதால ஞானசேகரன் கிட்ட அவங்க பாணியில விசாரணையை ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுக்கப்புறம் நடந்த ஸ்பெஷல் கவனிப்புல மாணவிய சீரழிச்சது நான் தான்னு ஞானசேகரன் ஒத்துக்கிட்டான். அடையாறு காந்தி நகர் சர்வீஸ் ரோட்ல பிரியாணி கடை நடத்திட்டு வந்த ஞானசேகரன் அதுக்கப்புறம் நடமாடும் பிரியாணி கடை நடத்திட்டு வந்திருக்கான். தனிமையில இருக்கிற காதலர்களை குறிவச்சு நோட்டம் விட்டு வந்த ஞானசேகரன் காதலனை விரட்டி விட்டுட்டு பொண்ணுங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறத வழக்கமா பண்ணிட்டு இருந்திருக்கான்.
2021 இதே மாதிரி தனியா இருந்த காதலர்களை மிரட்டினதா இவன் மேல ஏற்கனவே ஒரு கேஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2011 இதே அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்ச பொண்ணை மிரட்டி அத்துமீறியதாகவும் ஒரு வழக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுபோக கொள்ளை, வழிப்பறின்னு 15க்கும் மேற்பட்ட கேஸ் இவன் மேல நிலுவையில இருக்கு.